வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகளுக்கான ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் 2025 செப்டம்பர் 28 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அறுவடைக்கு இடைவெளி எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் மழை எப்பொழுது இடைவெளி எப்பொழுது என்பதை அறிந்து கொள்வதற்கும் வானிலை ஆய்வறிக்கை. அதாவது இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதற்கான காரணம் என்னன்னா, சரியாக ஜூன் 12ஆம் தேதி அவர்கள் விதைப்பை தொடக்கியவர்கள், நடவு பணியை தொடக்கியவர்கள், அதாவது நாட்டு விட பணியை தொடக்கியவர்கள், நடவு பணியெல்லாம் தொடக்கி சரியாக 90-100 நாளில் இன்றைய தேதியில் அறுவடை வரணும். ஆனால் சிலர் கோடை குறுவை சாகுபடி செய்த காரணத்தினாலும் தாமதமாக விதைத்து தாமதமாக நடவு பணியெல்லாம் செய்த காரணத்தினால பலருக்கு அக்டோபர் இறுதியிலையும் அறுவடை வருது, நவம்பர் முதல் வாரத்தில் கூட அறுவடை வரும் போல தெரியுது. அப்படி தான் இருக்குது. பார்க்கும் பொழுது நிறைய இடங்களில் இப்படி தான் பயிர் வளர்ந்து கொண்டிருக்கு. கதிரே வராத சில இடங்கள் கூட இருக்குது. சில இடங்களில் பெரும்பாலும் அறுவடை இப்படி தான் நடைபெறுது. ஜூன் 12ஆம் தேதி நாட்டு விட்டவர்களுக்கெல்லாம். அதுக்கப்புறம் தாமதமாக பண்ணியவர்களுக்கு தாமதமாக அறுவடை வருது. இவர்களுக்கெல்லாம் இடைவெளி கொடுக்குமா அறுவடைக்கு? நிறைய பேர் கேட்கின்ற கேள்வி இது. சார், எனக்கு இன்னும் 15 நாள் ஆகும், எனக்கு இன்னும் 25 நாள் ஆகும், எனக்கு இன்னும் 1 மாதம் கூட ஆகும் அப்படின்னு கூட கேட்குறீங்க. அவர்களுக்காக சொல்கிறது தான். இப்போ இடைவெளி இப்போ அறுவடை பண்ணுறவங்க பண்ணலாம். மாலையில் இன்றைக்கும் நாளைக்கும் லேசாக தூரலாம் நினைக்கலாம். எங்கன்னா இந்த புதுக்கோட்டை டெல்டா ஒட்டி அப்புறம் வட உள் மாவட்ட வடகடலோர பகுதிகளில் இருக்கலாம். ஆனால் இது மழையே பெய்தாலும் அது லேசான மழையாக தான் இருக்கும், நினைக்கிற மழையாக தான் இருக்கும். அது வெயில் அதிகமாக இருக்கும். அடுத்த நாளுக்கு நல்லாவே ஒரு 11 மணிக்குள்ளே அது காஞ்சிரும். நினைக்கிற மழை தான் இருக்கும், தூரல் தான் இருக்கும் பெரும்பாலும். அதுக்கும் பெரிய இடம் கிடையாது ஏன் இடத்துல. இப்போ நீங்கள் அறுவடை பண்ணலாம். 28லேருந்து 2ஆம் தேதி மாலைக்குள்ளே அறுவடை பண்ணிலாம் முடிச்சுக்கணும். மாலை மழை வந்துடும். 2ஆம் தேதி மாலை காந்தி ஜெயந்தி என்று மாலை வந்துடும் மழை. ஆக இப்போ 2ஆம் தேதி மாலை, அக்டோபர் 2 மாலை மழை வந்துடும் என்பதனால அதுக்குள்ளே முடிச்சுக்கணும். வைக்கோலை கூட சேமிச்சுக்கணும் 2ஆம் தேதி மாலைக்குள்ளே. சரி, அடுத்த மழை எப்போ? அப்படியே அதாவது அந்த மழைப்பொழிவு அப்படியே மாலை இரவு மழைப்பொழிவு தான் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். எப்போ வரைக்கும் இருக்கும்? மாலை இரவு மழைப்பொழிவா 12ஆம் தேதி வரை இருக்கும். ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும், கனமழை இருக்கும், காற்று பகுதிக்கும் கொடுக்கும். டெல்டாவிற்கு கண்டிப்பாக உண்டு மாலை இரவு மழை. காலையில் அறுவடை பண்ணலாம். ஆனால் நீங்கள் வைக்கோலை சேமிக்கணும்னா 2 நாள் உங்களுக்கு இடைவெளி வேணும்னா அந்த இடைவெளி கிடைக்காது 12ஆம் தேதிக்குள்ளே. 2லேருந்து 12க்குள்ளே நான் பாருங்க, இந்த 2ங்கிறது இன்னும் தொடருது. 2, 12, 22 இன்னும் தொடருது அது. ஆமாம், அதை தான் சொன்னோம். 2, 12, 22 2ஆம் தேதி நிகழ்வு 12ஆம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுக்கும். மாலை இரவு மழை தான். 2 நாள் உங்களுக்கு இடைவெளி கிடைக்குமானா கிடைக்காது. ஆனால் நீங்கள் அறுவடை பண்ணலாம். உங்களுக்கு அன்றைய மாலை மழை பெய்யணும்னா அடுத்து அதிர்ஷ்டம் தான். அடுத்த நாள் நீங்கள் அந்த வைக்கோலை சேமிக்கலாம். ஆனால் தினசரி மழை உண்டு. மாலை இரவு மழை அதிகாலையும் இருக்கும் கடலோர மாவட்டங்களில். 2ஆம் தேதியிலிருந்து வைக்கோலை சேமிக்கணும். 2 நாள் இடைவெளி எதிர்பார்த்தீங்கன்னா முடியாது. பாருங்க அப்டேட்ஸை. 2 நாள் இடைவெளி எதுவும் கிடைக்குதான்னு பார்த்து அப்டேட் பண்ணுங்க அறுவடையை. ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது ஒரு நாள் இரவு ஒதுக்கி இருந்துச்சுன்னா அன்றைக்கி அறுவடை செஞ்சிருந்தீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் வைக்கோலே அள்ளலாம், சேமிக்கலாம், கட்டலாம். சரி, இப்படி தான் நம்ம சொல்ல முடியும். சரி, அடுத்த மழை எப்போ? 2ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் மாலை இரவு மழை தான். அடுத்த மழை மதியமே மழை பொழிவு தொடக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. அது 18ஆம் தேதி வரை இருக்குது. வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள் வரையும் இருக்குது. ஏற்கனவே 15ஆம் தேதி வரைக்கும் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். 18ஆம் தேதி வரைக்குமே இருக்குது. அந்த சிஸ்டம் செயலிழப்பதற்கு தாமதம் ஏற்படும். அது அரபிக்கடல் போய் கிழக்கு காற்றை கொண்டு வரும். கிழக்கு காற்றை கொண்டு வரும் பொழுது வடகிழக்கு பருவமழையும் கொண்டு வந்துடும். தாழ்வு பகுதியை 18ஆம் தேதி அடுத்தது. ஆக அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை. ஒரு நாள் லேட்டாக கூட 19ன்னு சொல்லியிருக்கோம். இப்போது அந்த 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை. காலையில் இடைவெளி இருக்கும். மதியம்னா ஒரு 12:30 1 மணிக்கு தொடங்கும். 11 மணிக்கு கூட கருக்கலாம். ஆனால் மத்தியானம் 2:30 மணிக்கு மேலே அங்கங்கே மழை தொடங்கிடும். அப்படிப்பட்ட மழை அது. அப்போது உங்களுக்கு 12ஆம் தேதிக்கு முன்னாடி பகலில் இடைவெளி கிடைக்கும், மாலை வரை வைக்கும். மாலையில் மழை வந்துடும். 12ஆம் தேதிக்கு மேலே
முற்பகல் மட்டும்தான் இடைவெளி, காலை மதியம் வரைக்கும் அந்த இடைவெளி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, 18ஆம் தேதியிலேருந்து சிஸ்டம் பகலிரவு மழை. முதல் நிகழ்வு வந்து தீபாவளிக்கு முந்தைய வரக்கூடிய நிகழ்வு, அதுதான் வடகிழக்கு பருவமழை தொடக்கக்கூடிய நிகழ்வு. 18 அல்லது 19ஆம் தேதி அந்த நிகழ்வு வந்து மழைப்பிடிவை கொடுக்கும். 21ஆம் தேதி வரைக்கும் மழைப்பிடிவு இருக்கும். தீபாவளி நாட்கள்லையும் மழை இருக்கும், மழை இல்லாமல் இருக்காது. ஏன்னா பருவமழை தொடங்குற அன்றைக்கே அந்த அடுத்த சில நாள்லேயே அந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலை வரும்பொழுதே அந்த தீபாவளியும் வந்துடுது. அதனால் பாதிப்பு, வெள்ள பாதிப்பு இதெல்லாம் கிடையாது. தீபாவளிக்கு கொண்டாட்டத்துக்கு அந்த இடையூறு கொடுக்காது, அதாவது இயல்பு வாழ்க்கையை பாதிக்காது, ஆனால் இடையூறு கொடுக்கும் மழை இருக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ அறுவடைக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதியிலேருந்து அது எப்போ பார்த்தா எப்போ வேணாலும் தூரலாம், எப்போ வேணாலும் பெய்யலாம். காலையிலையும் மழை உண்டு. அதிகாலையில் பெரும்பாலும் பருவமழையினாலே அதிகாலையில் நல்ல மழை பிடிப்பு கொடுக்கும், காலை கொடுக்கும். காலை 9 மணிலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் தீவிரம் குறைஞ்சிருக்கும். புரியுதுங்களா? அது மட்டும்தான், அந்த இடைவெளி மட்டும்தான். பருவமழைனாலே பொழுது பிடிக்கும்போது மழை இருக்கும். காலையில் கொஞ்சம் தீவிரம் குறையும், 9 மணிக்கு மேலே கொஞ்சம் விட்டுட்டு 9லேருந்து ஒரு மதியம் வரைக்கும் கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும். மதியத்துக்கு மேலே மீண்டும் மழை ஆரம்பிச்சிடும். சாயந்தரம்லாம் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிடும், நல்ல மழையாக. அப்போ 19ஆம் தேதியிலிருந்து 18-19 முதல் நிகழ்வு 25ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கலாம். 25ஆம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்வு மழைப்பிடிவை கொடுக்கலாம். 25ஆம் தேதி மழைப்பிடிவை கொடுத்து நிறைவடையும் பொழுது அடுத்த நிகழ்வு வந்துடும். அதுதான் வலிமையான நிகழ்வு. தீபாவளிக்கு பிறகு அக்டோபர் இறுதியில் வரக்கூடிய நிகழ்வு தான் வலிமையான நிகழ்வு. அதிலிருந்து வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வு தான் வலிமையான நிகழ்வு. சரி, வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து மழை இருந்துகிட்டே இருக்கும். அறுவடையை வந்து நீங்கள் வந்து திருப்தியாக பண்ண முடியும்னா முடியாது. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு வருஷம் நீங்கள் அறுவடையை திட்டம் போட்டுக்கணும், வயதை பார்க்கணும். அதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய மிஸ்டேக். நெல்லோட வயதை பாருங்கள், வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே அறுவடை வர்ற மாதிரி அந்த நெல்லோட வயதை தீர்மானிச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் நாற்று விடும் பணியை ஏற்படுத்திக்கணும். அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் பண்ணுங்கன்னு. கைவசம் தண்ணி இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம நாற்று விட்டுக்கலாம். புரியுதுங்களா? அடுத்த ஆண்டெல்லாம் முன்கூட்டியே மே மாதமே தண்ணீர் திறப்பதற்கு, மேட்டூரில் தண்ணி திறப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் மேட்டூர்லாம் ஃபுல்லாகவே இருக்கும். கோடை மழையினால அடுத்த ஆண்டு இன்னும் முன்கூட்டியே திறப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. அடுத்த விஷயம், நீங்கள் எப்பொழுதுமே கைவசம் நீர் தேக்கினா கவலை இல்லாமல் விவசாயம் பண்ணலாம். அப்போ அக்டோபர் 18 தொடங்கிட்டனாலே அப்புறம் அடுத்த நிகழ்வு 1 by 1 வரும். கேப் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாள் கேப் இருக்கலாம். அந்த நாள் எந்த நாள் என்பதையும் வந்து அந்த 26ஆம் தேதி 27ஆம் தேதி ஒரு கேப் இருக்கலாம், ஒரு நிகழ்வுக்கு அந்த நிகழ்வுக்கு இடையில. அதே போல் கொஞ்ச நேரம் சில மணி நேரங்கள் இடைவெளி கொடுக்கும். சில நிகழ்வு வந்து வடக்கு நோக்கி போயிட்டுனா அப்போ வந்து தீவிரம் இல்லாத மழை, தூறல் மழை இருக்கும், ஒதுக்கி சில இடத்துல இருக்கும். அப்போது நம்ம அறுவடை பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து அறுவடை பண்ணணுமே தவிர 2 நாள் இடைவெளி கொடுக்கும், 1 நாள் இடைவெளி கொடுக்கலாம் பார்க்க முடியாது. அப்போ வைக்கோலாம் சேமிக்க முடியாது. ஏதோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இடைவெளி கிடைக்குதா, வெயில் அடிக்குதா, டக்குன்னு காஞ்சுதா, டக்குன்னு அறுவடை பண்ணிடணும். அப்படித்தான் பண்ண முடியும் அக்டோபர் மழைக்கு, அக்டோபர் அறுவடை. அதனால் அக்டோபர் 18 வரைக்கும் நீங்கள் மழை வந்து மாலை இரவு மழை தான். அக்டோபர் 12 வரைக்கும் மாலை இரவு மழை. அக்டோபர் 12லேருந்து 18 வரைக்கும் மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை. அக்டோபர் 18க்கு மேலே எந்த நேரம் வேணாலும் மழை பெய்யலாம். அப்படித்தான் இடைவெளி இருந்தால் சில மணி நேரங்கள் இருக்கும், அதில் சரியாக ஷார்ப்பாக அறுவடை பண்ணிக்கணும். ஆனால் வயலெல்லாம் சாதாரண மிஷினை வச்சு அறுவடை முடியாது, தண்ணி கிடக்கும். அப்போல்லாம் அது மாதிரிலாம் திட்டம் போட்டுக்கணும். அதுக்கு நீங்கள் வானிலை ஆய்வறிக்கை கூட இணைந்திருக்கணும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.